அடுத்ததாக திரு நாகராஜ், இப்போ தேர்தலோட கதாநாயகராக காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு அப்படின்னு திரு திருச்சி வேலுசாமி சொல்றாரு. அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகளை இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்த்தோம். இந்த தேர்தல் அறிக்கையை பேர் இளம் பெண் என்று சொல்லலாம். அதாவது ஒரு வயதான பெண்மணிக்கு மீண்டும் அழகுபடுத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பழைய சாராயம் மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன் திரு நாகராஜ். சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு சார்பு அரசியல், சாதிய அரசியல், மத அரசியல், இல்ல வரேன் ஏமாறு அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், தாஜா அரசியல், அரசியல், எதிர்ப்பு அரசியல், இத்தனையையும் நான் பேசி முடிச்சார். இத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கை, இத்தனையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொன்னா அது இந்த திமுக காங்கிரஸ் ரெண்டையுமே சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு உதாரணம் சொல்றேன். இதுல சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே ராஜீவ்காந்தி அவர்கள் தான். கடுமையான விவாதம் பாராளுமன்றத்தில் வைத்தது ராஜீவ்காந்தி அவர்கள் தான். இது மட்டும் எதுக்கு இவங்க சொல்றாங்க? ரஃபேல் பத்தி சொல்றாங்க. ரஃபேலை பத்தி தெளிவா சொல்லணும்னா நாங்க மீண்டும் விசாரிப்போம், பெகாசஸ் பற்றி விசாரிப்போம். ரஃபேல் விமானம் 14 டிசம்பர்ல இறுதி தீர்ப்புல போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் ரிவ்யூ பெட்டிஷன் உட்பட அனைத்தையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மே 10, 2020 நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி. இது வரலாறு. பணமதிப்பிழப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதுலயும் போய் இது என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது? இது டோட்டலி எலிமினேஷன் ஆஃப் பிளாக் மணி அண்ட் ஃபைனான்ஸ் டு ஸ்டாப் த ஃபைனான்ஸ் டு தி டெரரிசம் சொல்லி அழகா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெகாசஸ்ல இவங்க சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லி இருக்குது. இல்ல எந்த அது மாதிரி இல்ல, செல்போனை கொடுங்க செக் பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க செல்போனை தரல. இதெல்லாம் உதாரணமா சொல்றேன். சோ இது மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டு இவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கை என்பது, நான் ஏன் சொன்னா 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், ஏறக்குறைய அதில் 75 காலத்தில் 63 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கின்றது. அந்த ஆட்சி செய்ததில் 18 ஆண்டு காலம் திமுக கூட்டணி இருந்திருக்கிறது. இவர்கள் 2 பேரும் ஒரே அறிக்கையை மாற்றி மாற்றி என்ன இவங்க அப்பா சொன்னாரோ, கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் திரும்ப வந்திருக்கு. அதான் சொல்ற 75 ஆண்டு காலமாக ஒரே தேர்தல் அறிக்கையை மாத்தி மாத்தி ராஜீவ்காந்தி முதல் இந்திரா காந்தி முதல் ராகுல் காந்தி வரை அத்தனை பேரும் மீண்டும் அதையே திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகள்ல பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்கிறதுக்கான தேர்தல் அறிக்கையாக இதை நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல அவர்கள் அதாவது தனிப்பட்ட நபர்களோட உரிமையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மீட்கிறதுக்கான ஒரு அறிக்கை அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்களே காங்கிரஸ். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, இது டோட்டலா இவர்கள் செய்த வேலைகள், குறிப்பாக இங்க திமுக எடுத்தீங்கன்னா முழுமையாக ஜனநாயகத்துக்கு எதிராக இவர்கள் செய்த வேலை, அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரான வேலை. நீட்ல இருந்து உச்சநீதிமன்ற உத்தரவு, ஆர்டிகல் 370, சிஏஏ, எதெல்லாம் நாட்டுக்கு நன்மை பயக்கின்றதோ அதையெல்லாம் எதிர்ப்போம், அதையெல்லாம் தடுப்போம் என்று திமுக சொல்லியிருக்கிறது, காங்கிரசும் சொல்லியிருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க தற்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் இருந்து இவங்க செய்த ஊழல்கள் பட்டியல் போடலாம். நீங்க பட்டியல் போட்டா ஏறக்குறைய 23 ஊழல் வருது. காங்கிரஸ் போபர்ஸில் இருந்து லைனா ஒவ்வொன்றும் 2G இருந்து அத்தனையும் பட்டியல் போட்டோம்னா வர்ற ஊழல்கள் இருந்து இப்ப வேற வழி இல்லாம எல்லாம் சூடு பிடித்து விட்டது. நியாயமான முறையில் வழக்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல தீர்ப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் நெத்தியடி தீர்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 2Gக்கான மீண்டும் அந்த வழக்கு விசாரிப்பு ஆரம்பித்து விட்டது. இவர்கள் தங்களை காத்துக்கொள்ள, தங்களை தற்காத்துக் கொள்ள ஏதாவது சட்டத்திலே ஓட்டை உருவாக்க முடியாதா என்கின்ற அந்த எதிர்பார்ப்பிலே இதுல எப்படியாவது மக்களை ஏமாற்றி பாருங்க. வழக்கு 2G வழக்கில் மற்ற வழக்கில் எல்லாமே நடைமுறையில் இருக்கின்ற பொழுது, இப்போ ஒன்னு உதாரணம் சொல்றேன். அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கலை நீங்கள் கீழ் நீதிமன்றம் கொடுத்திருந்தால், உயர் நீதிமன்றம் கொடுத்திருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்திருக்கு. அதுக்காக அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லப்பட முடியாது.
வழக்கில் முடியும் வரை இவர் நிரபராதி என்று தீர்ப்பு வரும் வரை அது சட்டம். நம்முடைய சிஸ்டம் அப்படி. இந்தியாவுடைய அரசியலுடைய அமைப்பு முதல்ல நிராதிபதிக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. குற்றவாளி தான் கடைசியா தண்டிக்கப்படுது. அதனால அந்த சிஸ்டம் போகுது. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கையில நான் சொன்னேன், தாஜா அரசியல் மட்டுமல்ல, இலவச அரசியல் ஏன் தராங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு தரோம். இது ஏழை பெண்கள். இது திமுக சொன்ன மாதிரி தான், குடும்ப பெண்கள் மாதிரி தான். ஏழை பெண்கள் நாளைக்கு ஏழை பெண்கள் யாரும் இருக்காது. இது நடைமுறையில் சாத்தியம் இல்லாது. இந்த ஏமாற்று எதுக்கு அப்படின்னா, எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிக்க மாட்டாமா, நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள மாட்டாமா, வழக்கில் இருந்து மீண்டு வர மாட்டாமா, அல்லது இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இதை காமிச்சாவது நாம் ஜெயிச்சு வந்து மக்களை ஏமாற்ற முடியாதா, வழக்கில் இருந்து தப்பிக்க முடியும் என்பதற்காக திமுகவும் காங்கிரசும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் ஒரே மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காங்க. 2 கம்பேர் பண்ணீங்கன்னா ஈயடிச்சாங்காப்பி மாதிரி ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஒரே மாதிரி 2 பேரும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால இது முழுமையாக ஏமாற்று அரசியல். அதான் சொன்ன, இலவச அரசியல், தாஜா அரசியல், இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற அரசியல். உங்களோட முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு நாகராஜ்.